டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களே வணக்கம். நார்வல் பிஎன் பைக்குமர். இது பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸலில் ஹைடச் மாடல். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டைப்பு. இந்த யூனிட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிரும். இது மாற்று விளையாட்டு திரும்பி பிளாக்கில் யூனிட் வந்தது. அது போட்டால் சக்ஸஸ் இல்லை. 2 யூனிட்டுமே கம்ப்ளீட் தான். மேக்னெட் காயில் மாற்றணும். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கனால ஏற்கனவே இதில் வந்து என்ன பண்ணி சூப்பர் எக்ஸல் அண்டர்னுடைய பவர் காயில் வந்து மாற்றி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். மாற்றி கொஞ்ச நாள் ஓடிச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட பேட்ரி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து வோல்டேஜ் வந்து ரைஸ் பண்ணோம்னா 25 வோல்ட் வரைக்கும் வரும். 25 வோல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ கம்பெனியில் போய் கேட்டதுக்கு என்ன பண்ணுறாங்க, பாக்ஸும் மேக்னெட் காயிலும் அசம் செட்டாக மாற்றினா 10,000 சில்லரை கிட்ட வருது. அது பிளாக் டைப்பாக மாற்றிட்டாங்க. இருந்தாலும் அது நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லை. கஸ்டமருடைய என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கிக் ஸ்டார்ட்டில் வண்டி ஸ்டார்ட் பண்ண ஓடினா போதும் அப்படின்றாரு. பேட்ரி வந்து 3 மாதத்துக்கு 1 மாதம் கூட பேட்ரி நிற்க மாட்டேங்குது. ஏன்னா வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 14 வோல்ட்டு தான் வரணும். 13 14 தான் வரணும். வோல்டேஜ் பார்த்தாலும் தெரியும், 25 வோல்டேஜ் வரைக்கும் வருது. 25 இன்னும் ஃபுல்லாக ரைஸ் பண்ணால 40 வோல்ட் வரைக்கும் வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பேட்டரிலாம் வந்து அவுட் ஆயிடும். பேட்ரி இந்த காயிலெலாம் போயிடும். இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணலாம், சிம்பிளாக பண்ணணும் அப்படின்ட்டா ஒரு 1000 ரூபாய் செலவில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே JB01 பற்றி நம்ம இந்த வண்டி இந்த ரெகுலேட்டரை வச்சு ஒரு 10 வண்டிகளை, அதாவது 2 பேஸ் லைனுக்கு ஆல்ட்ரு பண்ணலான்னு சொல்லி நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இந்த வண்டிக்கும் இந்த ரெகுலேட்டர் வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவரில் அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் எளிமையாக, செலவு ரொம்ப கம்மியாக பண்ணுற வண்டி ஓனர்ஸ்க்கு வந்து எல்லாம் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். கிக் ஸ்டார்ட்டில் போதும், செல்ஃபு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு பேட்ரி இல்லைன்னா கூட இந்த ரெகுலேட்டர் மூலிமா வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இந்த ரெகுலேட்டர் தெரியாத பற்றி ஒரு 150க்கு வரக்கூடிய ரெகுலேட்டரு. அதனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3 பேஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரியும் உங்களுக்கு, 3 பேஸ் லைன் இது. ஆனால் இந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா 2 பேஸு. 2 பேஸு வந்து நம்ம வந்து 3 பேஸ் வண்டி 2 பேஸ் லைனை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு லைனை வந்து நம்ம டம்மி பண்ணிடலாம். 2 பேஸ் மட்டும் நமக்கு போதும். இல்லை எது எடுத்தாலும் சரி, எல்லோ எடுத்தாலும் சரி, பிளாக்கு எல்லோ போட்டாலும் சரி, இல்லை எல்லோ ரெட்டு போட்டாலும் பிரச்சனை கிடையாது. லைன் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. எப்படின்ற ஒரு வீடியோ பதிவாது. இப்போ 10,000 ரூபா செலவு பண்ண முடியல அப்படின்ற நண்பர்களுக்கு அது செல்ஃப் கிக்லே போதும், செல்ஃபு வேண்டான்னு சொல்கிற கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் எல்லாம் நிறைய தமிழ்நாடு பூரா இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஒரே பிரச்சனை. இந்த எக்ஸல் வண்டிங்களில் BS6 இதுக்கு மேலே செலவு வைக்கும். BS6ஓட ரேட் அதிகமாக இருக்குது. இந்த வண்டிக்கு 10,000 ரூபா இப்போ செலவு பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு 1000 ரூபா செலவில் இது எப்படி பண்ணலான்னு சொன்னால் வீடியோ பதிவு. இந்த பாக்ஸ் இப்போ தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து இந்த பேட்ரி பாக்ஸில் இந்த 6000 லிட்டர் வச்சிடலாம் ஈஸியாட்டு. பேட்ரி பேக் சைடில் வந்து இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த ப்ளூ கலர் தான் தெரியும், ரெண்டுமே பேஸு. நம்ம இதே சாக்கெட்டை கட் பண்ணாமல் இப்படியே டைரெக்டாகவே சொருவிடலாம். இது பார்த்தா தெரியும். இது பார்த்திங்கன்னா பிளாக்கில் எல்லோ கூட வந்து எர்த்து, அதாவது இந்த ரெகுலேட்டருடைய எர்த்து. இது பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளஸ்ஸு. ரெகுலேட்டர் வரக்கூடிய அவுட்புட்டு டிசின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த பின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயர் மட்டும் இந்த கப்பலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கு தேவையில்லை. இந்த பிளாக் வந்து எர்த்து கிடையாது. இது ஒரு பேஸு. 3 பேஸை வந்து நம்ம 2 பேஸாட்டு மாற்றிக்கலாம். 3 பேஸ் கொடுக்கலாம். 3 பேஸ் வந்து இந்த வண்டிக்கு அவ்வளோ லோடு தேவையில்லை. அதனால் நம்ம 2 பேஸாக இருக்கும். ஒரு பேஸை வந்து நம்ம நியூட்ரல் பண்ணி கட் பண்ணி விட்டுருவோம். அதே அப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே ஆப்போசிட் கப்ளர் கிடையாது. அது மாதிரி இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரினுடைய இன்ஃபுட்டு, அதாவது பாக்ஸ்லேருந்து வர அவுட்புட்டும் ப்ளஸ் பேட்டரிலேருந்து வரக்கூடிய இன்ஃபுட்டும் அந்த லைனை மட்டும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதிலே தெரியும் உங்களுக்கு, பிளாக்னா எர்த்து, இது வந்து ப்ளஸ்ஸு. அதை வந்து நம்ம கட் பண்ண லைனில் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இதோட இப்போ இந்த ஃபீஸ் கேரியலோ பேட்ரி போகிற லைனும் நம்ம கட் பண்ணலை. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த லைனை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரூவாக ஜாயின் பண்ணிக்க வேணும். பிளாக்குக்கு பிளாக்கு, ரெட்டுக்கு ரெட்டு, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து நம்ம 2 பேஸ் ஆகிட்டு 1 டம்மி பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு பேட்ரி கனெக்ஷன் கொடுக்கல, ரெகுலேட்டர் தான் டைரக்ட் அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். பேட்ரி கொடுக்கல கனெக்ஷனு.
இப்போ எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேட்டரியில் கொடுக்காம உங்களுக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த சாக்கெல்லாம் டம்மி பண்ணியாச்சு, எல்லாம் கழட்டி விட்டாச்சு. சப்போஸ் நாளைக்கு அவர் பாக்ஸ் வேணும், செல்ஃப் வேணும் அப்படி இருந்தார்னா அப்படியே தூக்கி லைன் பண்ண கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். இந்த ஒரு லைனை மட்டும் தான் உங்களுக்கு, அதுவும் இந்த இதோட லைனை வந்து மாற்றவே இல்லை. கப்ளரில் உள்ள லைனை ஒரு லைன் தான் மட்டும் ரிமூவ் பண்ணி காட்டும். அதாவது 3 பேஸை வந்து 2 பேஸ் ஆகியிருக்கும். வண்டி வந்து 3 பேஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து 2 பேஸ் ரெகுலேட்டர் போட்டு பண்ணிங்க. 3 பேஸ் ரெகுலேட்டர் போடலாம், ஆனால் லோடு வந்து அதிகமாக லோடு வரும், இந்த பேட்டரிக்கு வந்து தாங்காது. அது மாதிரி ஹெட்லைட்டும் உங்களுக்கு ஃபுல் டிசி ஆயிரும். ஹெட்லைட் பார்த்தாலும் தெரியும், ஃபுல் பவராக இருக்கும், ஃபுல் டிசியில் ஏரியும். பேட்டரிலாம் கூட உங்களுக்கு ஹெட்லைட் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த ரெகுலேட்டருக்கு. பேட்டரி சார்ஜ் ஏறது தெரியும் உங்களுக்கு. தேங்க்ஸ் நண்பர்களே.